வணக்கம். நான் உங்கள் நிசங்ககிறேன். நான் இன்றைக்கு கோழிக்கறி ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான நான் கோழி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் வெங்காயம், மஞ்சள், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, தேசிக்காய், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன். உப்பு, தக்காளி பழம், இதுக்கு பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், கடுகு, மிளகு, கராம்பு மற்றும் ரம்பை வச்சுருக்கிறோம். இப்போ அடுத்தது என்ன இதுக்கு தேவையான அடுத்தது நாங்கள் அடுப்பை போட்டு சட்டி ஹீட்டாக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் தாளிக்க போகிறோம். போட போகிறோமா வெங்காயம் போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை கணக்க போடையில் ஒன்று உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடலாம். இப்போ நாங்கள் இதோடு எடுத்து வச்சுருக்கிறேன் பெருஞ்சீரகம், ரம்பை, கருவேப்பட்டை, ஏலக்காய், கடுகு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோமா. போடுறோம் கருவேப்பிலையும் போடுறோம். தேவைக்கேற்ற மாதிரி கருவேப்பிலையும் போடுறோம். கொஞ்சம் உப்பையும் போட போகிறோம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுங்க. அதோட மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இதோட இடித்து வச்சுக்கிற இஞ்சியையும் போட்டு உள்ளியும் போடுறோம். தேவைக்கேற்ற மாதிரி இதோட இப்போ தக்காளி பழத்தையும் போடுறோம். போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். தக்காளி பழம் இதில் கொஞ்சம் வெங்காயம் அவிஞ்சு பெறணும். அதுக்காக தண்ணி காணாட்டி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வச்சு செய்யலாம். நாங்கள் தூளும் போடுறோம். கொஞ்சம் தூள் தேவைக்கேற்ற மாதிரி தூள் போட்டுக்கிறோம். தூள் போட்டுருக்கோம். இதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் கோழியை போட்டுட்டு தூள் போட்டோம்னாங்க தண்ணி காணாமல் இருக்கலாம். தண்ணி கொஞ்சம் படலாம். இதுக்குள்ள இப்போ நாங்கள் இதோட வச்சுக்கிற கோழியையும் போட போகிறோமா. கோழியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம்.
தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுறோம் வந்து எல்லா பொரியலுக்கு தண்ணி இல்லாத போல இருக்குது. அப்புறம் அவங்க நாங்கள் இதை மூடி விட போகிறோம் வந்து உங்களுக்கு தேவையான கேட்ட மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு கொள்ளலாம் வந்து இதை வந்து இப்போ நான் இதை வந்து மூடி விட போகிறேன் தான் எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி தண்ணி பெருசாக இல்லை வந்துட்டுல ஆனால் நான் தண்ணி விட போகிறேன் திரும்ப அவிகிறதுக்கு வந்து அதோடு சேர்த்து இப்போ நாங்கள் வெட்டி வச்சு உருளைக்கிழங்கையும் போட போகிறோம். இந்த உருளைக்கிழங்கையும் நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும் வந்தால் அதில் தண்ணி விடுறோம் வந்து எங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு குழம்பு எப்படி இது எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விட்டா சரி வந்து அவிஞ்சி வந்த அப்புறம் பாவுக்கு தெரியும் அந்த மாதிரி கொஞ்சம் அவிய கிடக்கு வந்து மூடி விட்டாச்சு வந்து திறந்து பார்க்க அப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ கரைக்கு எங்களுக்கு கணக்கான மாதிரி வந்திருக்கு வந்து நீங்கள் இதை விட இன்னும் பற்ற வைக்கிறேன்னு சொன்னால் பற்றிக்கலாம். பால் விரண்டா விடலாம் இதில் வந்து நீங்கள் வந்து ஸோ உருளைக்கிழங்கு நாங்கள் போட்டு வச்சு நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்.